ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பிரியாணி ரெசிபி தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் போன்ஸோட பீஃப் எடுத்து வச்சுக்கிறேன். எப்போவுமே நாம் பிரியாணி சமைக்கும் போது போன்ஸோடு எடுத்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் கேட்டிங்கன்னா பிரியாணிக்குன்னு போன்ஸோடே கட் பண்ணி கொடுப்பாங்க. அது கூடவே நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் என்னோடய சேனல் வாரீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி சமைக்கிறதுக்கு நாங்கள் ஒரு மசாலா தயார் பண்ண போகிறோம். அந்த மசாலாவை ரெடி பண்ணி அதில் தான் நாங்கள் இந்த பீஃபை ஊற வைக்க போகிறோம் ஒரு 15 நிமிஷத்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தாளிக்கிற தேவையான பொருளை பார்த்துருவோம். அது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு அன்னாசிப்பூ, ஒரு கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கொள்ளுங்க. அப்புறமா இது கூடவே நான் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் எடுத்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகா. இது கூடவே ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கொள்ளுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இந்த மசாலாவை ரெடி பண்ணுறதுக்கு நாங்கள் இதை சூடுபடுத்தி எடுத்துக்குவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நல்லா போட்டு வறுத்து எடுத்துக்கொள்ளுங்க. அப்புறமா இது கூடவே ஒரு சின்ன துண்டு பிரியாணி இலை சேர்த்துக்கொள்ளுங்க. ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு கிராம்பு போட்டு நல்லா வறுத்து கொள்ளுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ளுங்க. அப்புறமா இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கொள்ளுங்க. தீஞ்சிடாமல் சூடுபடுத்தி கொள்ளுங்க. இப்போ நாம் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நாம் அரைச்சி வச்சிக்கிற இந்த மசாலாவை இந்த பீஃப் கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன். அது கூடவே இந்த அரைச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கொள்ளுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா நாம் சமைக்கும் போது உப்பு சேர்ப்போம், அதனால் கம்மியாக சேர்த்துக்கொள்ளுங்க. இதை நல்லா பெரட்டி வெட்டி மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்க. நம்ம தாளிக்கு எடுத்து வச்சுக்கிற பிரியாணி இலை, ஏலக்காய், பட்டை, வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி கொள்ளுங்க. இது பொரிஞ்சதும் இது கூட வெங்காயம் சேர்த்துக்கொள்ளுங்க. வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுங்க. அது கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கி கொள்ளுங்க. அப்புறமா இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுங்க. அப்புறமா இது கூட தக்காளி சேர்த்துக்கொள்ளுங்க. அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்ளுங்க. அப்புறமா இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கொள்ளுங்க. அப்புறமா இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கொள்ளுங்க. கறியை வேக வைக்கிறப்பவே அரிசியும் ஊற வச்சிருங்க. அப்போது கறி வெந்து வர டைமில் அரிசி ஊற டைமும் சரியாக கரெக்டாக இருக்கும். அப்புறமா இது கூடவே 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கொள்ளுங்க.
அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கொள்ளுங்க. ஏற்கனவே நாம் உப்பு போட்டு தான் கறியை ஊற வச்சிக்கிறோம், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நாம் ஊற வச்சிக்கிற இந்த கறியை இது கூட சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுறலாம். நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நாம் இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். 2 இல்லைன்னா 3 விசிலுக்கு வச்சிடுங்க. கறி சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ நாம் இந்த கறி வெந்துருச்சு, இது கூட அரிசியை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு விசில் வந்ததும் தீயை கம்மியாக வச்சிருங்க. ஒரு 15 நிமிஷத்தில் அது வெந்துடும். இப்போ நம்ம பிரியாணி தயாராகிருச்சு. மணமான சுவையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.